ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு வாக்கியத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்த பார்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸில் ஒவ்வொரு பாட்டும் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தினா அந்த வாக்கியம் ஒரு அர்த்தமுள்ளதாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கிலத்தில் அர்த்தத்துடன் பேசணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், அதாவது வாக்கிய முறை. இதில் பார்ட் 1 பகுதி 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பேசிக்காக அது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இங்கிலீஷில் பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய மெயினான 10 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். இதில் ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸையும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட், வேர்ப், நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போஷன், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிப்போஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸான பார்ட்ஸ் ஆஃப் அ சென்டென்ஸ் இன் தமிழ்லையும் இருக்கும், அது போக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் தமிழ்லையும் இருக்கும். இந்த 2 வீடியோஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதில் ஒவ்வொன்றுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி. இஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பாய் ரேன். த பாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரேன் அப்படிங்கிறது வேர்ப். இப்போ இந்த சென்டென்ஸில் வெறும் சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்விஎன். இதில் எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், என்னங்கிறது நவுன். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ட்ரிங்க் மில்க். இதில் கேட்ஸுங்கிறது சப்ஜெக்ட், ட்ரிங்க் அப்படிங்கிறது வேர்ப், மில்க் அப்படிங்கிறது நவுன். எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் அட்ஜெக்டிவ். இதில் எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், ஏடிஜிங்கிறது அட்ஜெக்டிவ். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஹீ இஸ் டால். இதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது வேர்ப், டால் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் அட்வர்ப். ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், ஏடிவிங்கிறது அட்வர்ப். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீ ஸ்போக் லவுட்லி. இங்கே ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஸ்போக் அப்படிங்கிறது வேர்ப், லவுட்லி அப்படிங்கிறது அட்வர்ப். நெக்ஸ்ட் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் எஸ்சி. இதில் எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், எஸ்சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ புக். இங்கே திஸ்ங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது வேர்ப், அ புக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் டிஓ. இதில் எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், டிஓங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் பாட் அ கார். இங்கே ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் பாட் அப்படிங்கிறது வேர்ப், அ கார் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஓ ப்ளஸ் டிஓ. இங்கே எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், ஐஓங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா the teacher told us a story. இங்கே the teacher அப்படிங்கிறது சப்ஜெக்ட், told அப்படிங்கிறது வேர்ப், us அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், a story அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் டிஓ ப்ளஸ் பி ப்ளஸ் பிஓ. இங்கே எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், டிஓங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், பிங்கிறது ப்ரிப்போசிஷன், பிஓ அப்படிங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேவ் மை புக் டு மை ஃப்ரெண்ட். இங்கே ஐங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வேர்ப், மை புக் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு அப்படிங்கிறது ப்ரிப்போஷன், மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அதாவது ஐ கேவ் மை புக் அப்படின்னாலே சப்ஜெக்ட் வேர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்டோட முடிஞ்சிருது. ஐ கேவ் மை புக் டு ஹூம். டூங்கிறது ப்ரிப்போஷன். டு ஹூம் அப்படின்னு கேட்கும்போது அந்த டூக்கு ஆன்சர் பண்ணுறது மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஆன்சர் பண்ணுறதுனால இது அந்த டூங்கிறதுக்கு தான் ஆப்ஜெக்ட். டூங்கிற ப்ரிப்போஷனுக்கு ஆப்ஜெக்ட் மை ஃப்ரெண்ட். ஸோ இந்த மை ஃப்ரெண்டுங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் யூஸ்வலாக ப்ரிப்போஷனுக்கு அடுத்து வர ஆப்ஜெக்டை ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் என் ஸ்லாஷ் பிஎன் ப்ளஸ் ஏ அட்ஜெக்டிவ். இங்கே எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், என் அப்படின்னா நவுன்,
பிஎன் அப்படின்னா ப்ரோனவுன், ஏடிஜேன்னா அட்ஜெக்டிவ். இங்கே ஏன் n/pn அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா, இந்த பேட்டர்னில் வந்து சப்ஜெக்ட், வேர்ப், நவுன், அட்ஜெக்டிவும் வரலாம். அப்படி இல்லைனா சப்ஜெக்ட், வேர்ப், அந்த நவுனுக்கு பதில் ப்ரோனவுன், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவும் வரலாம். இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஐ லைக் மை காஃபி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், மை காஃபி அப்படிங்கிறது நவுன், ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இங்கே இந்த நவுன் இருக்க இடத்துல வேறு ப்ரோனவுன் யூஸ் பண்ணி கூட வேறு சென்டென்ஸ் வரலாம். அப்படி வரும்போது இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சப்ஜெக்ட், வேர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ லைக் இட் ஸ்ட்ராங். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வேர்ப், இட் அப்படிங்கிறது ப்ரோனவுன், ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இங்கே வந்து சப்ஜெக்ட், வேர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் பி ப்ளஸ் பிஓ. எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், பிங்கிறது ப்ரிப்போசிஷன், பிஓ அப்படிங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் அரைவல். இங்கே விங்கிறது சப்ஜெக்ட், ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிறது வேர்ப், ஃபார் அப்படிங்கிறது ப்ரிப்போஷன், ஃபார் வாட் அப்படின்னு கேட்டோம்னா ஹிஸ் அரைவல். அப்போ இந்த ஹிஸ் அரைவல்ங்கிறது ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். அது வந்து ப்ரிப்போஷன், ஃபாருங்கிற ப்ரிப்போஷனுக்கு அடுத்தது வந்திருக்கனால, ஃபாருங்கிற ப்ரிப்போஷனுக்கு அடுத்தது வந்திருக்கனால அது வந்து ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம பார்ட் 1ல் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய 10 சென்டென்ஸ் பேட்டர்னும் என்னென்னங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோ பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.